ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு ட்ரிங்க்கு. இது என்ன ட்ரிங்க் அப்படின்னா, இது வந்துட்டு பானகம். பானகம் கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் நம்ம இதை வந்துட்டு வீட்டில் அடிக்கடி செஞ்சு குடிக்கிறது இல்லை. இது வந்து தண்ணீர் பந்தல், மோர் பந்தல் அந்த மாதிரி இடங்கள்ல வந்துட்டு இந்த மாதிரி பானகம் நீங்கள் குடிச்சிருப்பீங்க. சுவாமிக்கு கூட ரொம்ப விசேஷமாக இது வந்துட்டு படைப்பாங்க. ராமநவமி சமயத்தில் பானகம் வந்து கண்டிப்பாக சாமிக்கு வந்து படைப்பாங்க. இது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்தி, நிறைய அயன் இருக்குது. நம்ம லெமன் ஆட் பண்ணுறோம், அதனால இதில் வந்துட்டு விட்டமின் சியும் இருக்கும். ரொம்ப ரொம்ப ஹெல்தி. இந்த சம்மருக்கு இது குடிச்சிங்கன்னா ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். அதை விட இந்த மாதிரி டம்ளரில் குடிக்காமல் பானையில் விட்டு அதில் சில் பண்ணி குடிச்சிங்கன்னா இன்னுமே ரொம்பவே நல்லது. இந்த ஹெல்தியான பானகம் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலுக்கு இப்போ தான் முதல் முறையாக வரீங்கன்னா இந்த வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் என்னோட ஃபியூச்சர் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு உடனே வந்து சேரும். சரி வாங்க, இப்போ இந்த ஹெல்தியான பானகம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் வந்துட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு வெல்லம் இந்த மாதிரி பொடிச்சு வச்சிருக்கேன். இப்போ இந்த வெல்லத்தை வந்துட்டு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை வந்துட்டு கரைச்சிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட்டு இது வந்துட்டு நல்லா கரைச்சிக்கலாம். இப்போ இது வந்துட்டு 1/2 டீஸ்பூன் வந்துட்டு சுக்குத்தூள், 1/2 டீஸ்பூன் வந்துட்டு ஏலக்காய் பொடி, இது ரெண்டையும் வந்துட்டு இதில் சேர்த்திடலாம். இது கூடவே எலுமிச்சம்பழச்சாறு புழிஞ்சு விட்டுருங்க. நான் ஒரு எலுமிச்சம்பழத்தோட சாறு புளிய போகிறேன். ஒரு சிலர் வந்துட்டு இதில் புளியோட சாறு எடுத்து விடுவாங்க. உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்கள் விட்டுருக்கலாம். புளி தண்ணி சேர்த்து செஞ்சாலும் நல்லா தான் இருக்கும். ஒரு எலுமிச்சம்பழத்தோட சாறு விட்டுடலாம். இதில் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை வந்து நம்ம வடிகட்டிக்க போகிறோம். நான் இதில் வெள்ளத்தில் வந்துட்டு குப்பை இருக்கும், அது எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு வடிகட்டிடலாம். மாதிரி ஒரு வடிகட்டி வச்சு இதை வந்துட்டு வடிகட்டிடலாம். பாருங்க, வடிச்சாச்சு. நம்மளோட பானகம் ரெடி. அவ்வளோதான் நம்மளோட பானகம். பானை இருந்துச்சுன்னா இதை வந்துட்டு பானையில் ஊற்றி வச்சிட்டிங்கன்னா நல்லா சில்லுன்னு ஆயிடும். ஒரு 2-3 மணி நேரம் கழிச்சு குடிச்சிங்கன்னா. பானை இல்லைன்னா நீங்கள் வந்துட்டு ஐஸ் கியூப் சேர்த்திக்கோங்க, இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சு குடிச்சிக்கோங்க. இப்போ நான் கொஞ்சமாக ஐஸ் கியூப் சேர்த்திருக்கேன் இதில். இப்போ நம்ம வடிகட்டினா இந்த பானகத்தை வந்துட்டு இந்த மாதிரி கிளாஸில் ஊற்றிடலாம். நம்மளோட ஹெல்தியான பானகம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை வந்துட்டு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸில் ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட நோட்டிஃபிகேஷன் சொன்னே உங்களுக்கு வந்து சேரும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வியூவர்ஸ். பை பாய்.